கை மேலே 13 வருடம் குழந்தைகள் இல்லாதவங்க மரணப்படுக்கையில் போய் டாக்டர் வந்து நாளை காத்தால ஒரு 4:30 மணி அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு சொல்லி பரிந்துரைத்த விஷயங்களை அவங்களும் நம்பிக்கையோட பண்ணது. அதுதான் என்ன காரணத்துக்காக அந்த ஸ்டோனை போட்டுக்க சொல்றாரோ அது கண்டிப்பாக நடக்கும், அதோட பலன் அளிக்கும். இப்போ நம்மளோட ஜோதிஷ பூர்வமாக பார்க்கும் பொழுது ஒரு கட்டின கட்டடத்துல கூட ஏதோ ஒரு இடம் வீக்கா இருந்தா நம்ம அதை வந்து பின்னாடி ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்து அதை பலப்படுத்திடுவோம் இல்லையா? பல வகைகளில் பலப்படுத்துறோம். ஒரு சப்போர்ட்டிங் பில்லர் கொடுக்குறோம், இல்லை அந்த இடத்த பேத்து எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் சிமெண்ட்டை பேட்ச் பண்ணுறோம் இல்லையா? ஆமாம், இப்போ நிறைய பண்ணுறோம். அந்த மாதிரி எதுக்கு? ஓவராலாக பில்டிங்கோட ஸ்ட்ரென்த்தை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அதை திரும்ப நம்ம வந்து லைஃப் டைம் இன்க்ரீஸ் பண்ணும். லைஃப் டைம் இன்க்ரீஸ் பண்ணும். பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஆபத்துகள்லேருந்து பாதுகாக்கும். அதே மாதிரியான வேலையை அந்த அளவுக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் மனிதனுடைய வாழ்க்கையில் உபயோகப்படுத்தக்கூடிய கற்கள் தான் இந்த நவரத்தின கற்கள். இது எல்லாமே ரொம்ப 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 ப்ரெஷியஸ், அதி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். வஸ்து, கல், இயற்கை. இதை வந்து எந்த கல்ல எந்த ஜாதகஸ்தன் போட்டுக்கணும், என்ன பர்பஸாக போட்டுக்கணும் அப்படிங்கிறத ஒரு நல்ல திறமையான அனுபவமுள்ள ஜோதிஷ ஞானம் உள்ள ஒரு ஜோதிஷன் சொல்லி அதை அந்த ஜாதகஸ்தன் அணிந்து கொள்ளும் பொழுது 100க்கு 100% அதற்கான பாசிட்டிவ் எஃபெக்ட், நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம். என்ன காரணத்துக்காக அந்த ஸ்டோனை போட்டுக்க சொல்றாரோ அது கண்டிப்பாக நடக்கும், அதோட பலன் அளிக்கும், கண்டிப்பாக உறுதியாக அளிக்கும். ஆனால் அதுக்கு முதல்ல ஜோதிட ஞானம் இருக்கணும். கல் மட்டும் பத்தாதுங்கிறீங்க. கல் மட்டும் பத்தாது, அந்த ஜோதிட ஞானம் உள்ளவர்களிடம் கேட்கணும், போய் கேட்கணும். கல் போட்டுக்கிறவங்களுக்கு வந்து ஜோதிட ஞானம் இருக்கு, ஆனா அந்த ஜோதிடர் வந்து நல்லபடியாக தேவையில்லாத வியாபார நோக்கத்தோடு செயல்படாமல், தேவையில்லாத பயமுறுத்தி இது நடந்தால்தான் பண்ணால்தான் இது அந்த மாதிரிலாம் சொல்லாம அவங்களுக்கு ஒரு உண்மையான அறிவுரை, நேர்மையான அறிவுரை, ஆழமான அறிவுரை அவங்க சொல்லி அந்த கல்லை அணிய வைத்து அந்த கல்லை அணிந்து கொள்ளக்கூடிய முறையில் அணிந்து அதற்கான விஷயங்களை செய்யும் பொழுது அந்த கல்லோட முழு எஃபெக்ட் கிடைக்கும். கடவுளோட ஒரு கிருப்பையாலும் என்னுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தினாலும் என்னுடைய வாழ்க்கை முறையில் நான் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த நித்திய கர்மானுஷ்ட பூஜைகள் இதனாலெல்லாம் அந்த ஒரு எபிலிட்டி எனக்கு இருக்கிறதாக நான் உணர்றேன். அதை நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி என்கிட்ட வர்றவங்களுக்கு அந்த கல்லை சஜஸ்ட் பண்ணி கை மேலே எஃபெக்ட். 13 வருடம் குழந்தைகள் இல்லாதவங்க மரணப்படுக்கையில் போய் டாக்டர் வந்து நாளை காத்தால ஒரு 4:30 மணி 5 மணிக்குள்ளே இவங்கள்ட்ட எங்கெல்லாம் நீங்கள் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வாங்கிக்கணுமோ வாங்கிக்கோங்க, கையெழுத்து வாங்கிக்கணுமோ, அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் கூட என்னோட ஒரு எஃபர்ட் கிடையாது, அந்த கடவுளோட அனுகிரகத்தினால இந்த கருத்தை இந்த நேரத்தில் சொல்லணும், இந்த பரிகாரத்தை இந்த நேரத்தில் சொல்லணும், அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு சொல்லி பரிந்துரைத்த விஷயங்களை அவங்களும் நம்பிக்கையோட பண்ணதுனால அதுதான் மெயின். ஆமாம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து மனோதிடம் ஜோதிடம், ஜோதிடமே மனோதிடம். ஆமாம், அந்த மாதிரி போட்டு பலன்கள்லாம் நான் பார்த்துருக்கேன்.